எனக்கு அப்புறம் என் மகனுக்கு இங்க இடமே இல்ல. நான் இதுல உறுதியா இருக்கேன். என்னோட முடிவை எப்பவும் மாத்த மாட்டேன். மக்களுக்காக நான் எப்பவும் போராடுவேன்னு விஜய் அவர் சொல்லியிருக்காரா? என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். முதலமைச்சர் விஜய் அவருடைய ஆட்சி ரொம்பவே சிறப்பாவும் ரொம்ப வித்தியாசமாவும் இருக்கு. இதுவரைக்கும் இப்படி ஒரு ஆட்சியை தமிழகத்துல நாங்க பார்த்ததே இல்லைன்னு மக்களே ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில தமிழக அரசியல் வரலாற்றுல நீண்ட காலமா இந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் வந்துகிட்டு இருக்கு இல்லையா? இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாராம் விஜய் அவரும். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரும் தற்போதைய முதலமைச்சருமான விஜய் அவரு அதிரடியான கொள்கை முடிவுகளை அறிவிச்சிருக்காரு. அதுல தாவேக்காவுல எனக்கு அப்புறம் இன்னொரு இளைஞர் தலைமை ஏற்கணும். வாரிசு அரசியல் அப்படிங்கிறது அறவே கூடாது. எந்த அமைச்சரோட வாரிசுக்கும் தாவேக்காவுல இடம் இல்ல. ஒரு அமைச்சருக்கு பதில் இன்னொரு இளம் அமைச்சர் தான். தொண்டர்களை எம்எல்ஏ ஆக்குறதும் அமைச்சர் ஆக்குறதும் தான் தாவேக்காவோட லட்சியம்னு உறுதியோட இருக்காராம். தமிழ்நாட்டுல இப்ப நிலவி வர பாரம்பரிய அரசியல் பாணிய வேரோடு பிடுங்கி எரிஞ்சிட்டு அடிமட்ட தொண்டர்களுக்கும் சாதாரண இளைஞர்களுக்கும் அதிகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல அவரு பல வியூகங்கள் அமைச்சுக்கிட்டு இருக்காராம். தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிட போகின்றது. இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேட்னஸ். எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026. தனக்கு பின்னாலும் கட்சியோட தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது தகுதி வாய்ந்த ஒரு சாதாரண இளைஞரோட கைகளுக்கு தான் போகணும். இந்த மாதிரி விஷயங்கள்ல உறுதியா இருக்காராம். இந்த அதிரடி நிலைப்பாடு பல தசாப்தங்களாக தமிழகத்தை ஆட்டி படைச்சு வர குடும்ப அரசியல் பிடியில இருந்து ஒட்டுமொத்த மாநிலத்தையும் விடுவிப்பதற்கான ஒரு புதிய தொடக்கம்னு சொல்றாங்க. சமூக வலைதளங்கள்ல இப்படிப்பட்ட செய்திகளை எழுதிக்கிட்டு இருக்காங்க. மாநில நிர்வாகத்துல ஒரு புது அரசியல் ட்ரெண்ட கொண்டு வர போறாராம் விஜய் அவரு. அதுக்காக தான் பல முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காராம். அது யாரா இருந்தாலும் என்னோட மகனா இருந்தாலும் அவங்களுக்கு இடமே கிடையாது. இனிமேல் வாரிசு அரசியல் இருக்க கூடாது. வாரிசுக்கு இங்க இடமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காராம். கட்சியோட சாதாரண தொண்டர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் மாநிலத்தோட அமைச்சர்களாகவும் உயர்த்துறதுதான் தாவேக்காவோட முதன்மை லட்சியமாம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதுக்கு உறுதியா ஒரு முடிவை எடுத்திருக்காராம். அதுபடி இப்ப பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்காம். அரசியல் களம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட சில குடும்பங்களோட ஏகபோக உரிமையா மாறிடக்கூடாது. முதல்வர் காட்டுற இந்த ஒரு வழியில, அதாவது இந்த உறுதி தமிழக அரசியலோட எதிர்கால பாதையை மாற்றியமைக்கக்கூடிய முக்கிய காரணியாம். காலங்காலமா தங்களோட குடும்ப வாரிச அடுத்தடுத்த தலைவர்களா பழகி போன தமிழ்நாட்டு மக்களுக்கு தாவேக்காவோட இந்த தூய்மையான அரசியல் அணுகுமுறை ஒரு மிகப்பெரிய மாற்று சக்தியா உருவெடுத்திருக்கு. அதிகார பரவலாக்கல் அப்படிங்கிறது வெறும் வார்த்தையால இல்லாம தங்களோட கட்சியோட உள்ளேயே அதை முழுமையா செயல்படுத்தி காட்டுறது வழியா மத்த அனைத்து கட்சிகளுக்கும் தாவேக்கா ஒரு முன்னோடியா திகழ தொடங்கியிருக்காம். தமிழக வெற்றி கழகத்தோட இந்த வாரிசு அரசியலற்ற கொள்கை திராவிட மற்றும் இதர பாரம்பரிய கட்சிகளோட பலவீனங்களை வெளிச்சம் போட்டு காட்டுறதா கூட சமூக வலைதளங்கள்ல எழுதியிருக்காங்க. என்ன நடக்க போகுது, அடுத்தடுத்து இந்த ஆட்சியில நிறைய குறைகளையும் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் எப்படி சரி பண்ண போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.